ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, இன்று கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் உனக்கு நாளை இன்னும் மோசமான நாளாக கூட அமையலாம். ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமான நாளாக கண்டிப்பாக அமையும். நம்பிக்கையை மட்டும் எப்பவும் இழந்துராத. நீ இழந்ததை எண்ணி வருந்தினா இருக்கிறதையும் இழந்துருவ. நீ இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டா இழந்தத அத்தனையும் வெகு விரைவில் உன்னை வந்து அடையும்படி நான் கண்டிப்பா செய்வேன். நீ எதை நினைக்கிறியோ அதுவாவே ஆவ. எதை உணர்றியோ அதையே நீ கண்டிப்பா ஈர்ப்ப. எதை கற்பனை செய்யறியோ அதை தான் நீ உருவாக்க போற. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நீ நினைச்சா முதல்ல உன்னை இழிவா பேசுறவங்க கிட்டையும் உன்கிட்ட குறை காண்றவங்க கிட்ட இருந்தும் ஒதுங்கியே இரு. உண்மையா இருக்கிறவனுக்கு எப்பவுமே ஊரே பகையாதான் இருக்கும். பொய்யானவனை ஊரே கொண்டாடும். ஏன்னா இது கலிகாலம். நீ கொடுத்து கொண்டே இரு. நீ யாருன்னு பிறருக்கு தெரியும். ஆனா நீ கொடுக்கறத நிறுத்தி தான் பாரு. அவங்க யாருன்னு உனக்கு நிச்சயம் தெரிய வரும். நீ உதவி செய். ஆனா யாருக்கு உதவி செய்யணும்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாரும் இல்லாதவங்க, ஆதரவற்றவங்களுக்கு உதவி செய். அவங்களுக்கு நீ ஓடி போய் உதவி செய்யும் போது நான் உன்னோட வேலைகளை சிறப்பாக முடிச்சு தருவேன். உன் மனசு எப்பவும் பதைத்து கொண்டே இருக்கு. உன்னுள்ள சத்தம் கூச்சல்னு நிறைய வந்துகிட்டு இருக்கு. உன் மனசு எதையாவது சொல்லி உன்னோட முன்னேற்ற பாதையில இருந்து உன்னை திசை திருப்பி கொண்டே இருக்கு. என்ன கவனி, என் படத்தை கவனி, என்னோட கண்களை உற்று பாரு. நான் உனக்குள்ளதான் இருக்கேன். நான் உன்னுள்ளையே நிரந்தரமா இருக்க ஆசைப்படுறேன். அப்படின்னா உன் மனசு அமைதியாக தானே இருக்கணும். எதையும் கவனிக்காத. மற்றதெல்லாம் உன்னை கடல்ல மூழ்கடிக்கவும் உன்னை துன்பங்கிற குப்பை தொட்டியில வீசி எறிய வந்த மாய. உன் மனம் அமைதியா இருக்க தியானம் செய். என்னையே என்ன மட்டுமே நினைச்சு தியானம் செய். உனக்கு வேண்டியதை நீ சொல்லாமலேயே நான் நிச்சயம் செஞ்சு தருவேன். நீ யார் இடத்துலையும் உண்மையாகவும் இருக்க வேணாம், பொய்யாகவும் இருக்க வேணாம். எல்லோரிடத்துலையும் எல்லா விஷயத்திலையும் கராரா இரு. யார்கிட்டையும் எதுக்காகவும் குழஞ்சு பேச வேணாம். இவங்களோட பொய்யான முகத்தை நீ பார்த்த பிறகும் அவங்க கிட்ட போய் நீ பேசுறதுனால தான் உனக்கு துன்பம் வருது. அதுக்காக யாரையும் நீ ஒதுக்கவும் வேணாம். அடுத்தவங்க சொல்றத நம்பி ஒருவர் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நீ எப்பவும் முடிவு செய்யாத. அப்படி நீ செய்தா உனக்கு எதுக்கு மூளை? அவங்க எல்லாரும் என்னோட பிள்ளை தான். நீ யாரையும் காயப்படுத்தாத. அவங்கள காயப்படுத்துறது நீ என்ன காயப்படுத்துறதா அர்த்தம். புரிஞ்சுதா? நான் உன்னை நல்வழிப்படுத்ததான் உனக்கு கஷ்டத்தை அனுமதிச்சேன். எப்பவும் கஷ்டப்படுத்தியே பார்க்கணுங்கிறதுக்காக இல்லை. வரும் ஆடி மாதம் முதல்ல இருந்து உன் தொழிலை மேம்படுத்த உனக்கு சில வாய்ப்புகளை காட்டுவேன். அதை பயன்படுத்தி யாரையும் ஏமாற்றாம நீயும் ஏமாறாம கராரா பேசி உன் தொழில நேர்மையா நடத்து. 5-5-5 என்ற பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணை தொட்டுட்டு வந்த உனக்கு இந்த பிரபஞ்சம் உன்னோட முன்னேற்றத்தை கவனிச்சுக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.